அடுத்ததாக இவர் என்ன ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் சொன்னா, ஒரு பயங்கரமான தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு. பைஹக்கிலையும் துர்ருல் மன்சூர் ஆகிய ஹதீஸ் நூட்களிலும் அபூ உமாமா அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் என்று சொல்லி ஒரு ஹதீஸை சொல்கிறார். இது சம்பந்தமாக இன்னொரு பயங்கரமான தகவலை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. பைஹகி, துர்ருல் மன்சூர் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்கள்ல அபூ உமாமா என்ற சஹாபி அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி சொன்னாங்க, நான் மிஅராஜ் சென்ற வேளையில நரகவாசிகளுடைய ஓல குரலை கேட்டேன். அவர்களை பார்த்தேன். அவர்கள் தங்களுடைய கணுக்கால்களில் தொங்கிக் கொண்டிருப்பதையும் அவர்களது தாடைகள் பிளந்து வாயிலிருந்து இரத்தம் வழிவதையும் நான் பார்த்தேன். இவர்கள் யார் என்று கேட்டேன். ஜிப்ரீல் சொன்னாங்க, இவர்கள்தான் நேரத்துக்கு முந்தி நோன்பு திறந்தவர்கள். அவசரப்பட்டு நோன்பு திறக்கிற ஆட்கள் நிலைமையை பாத்தீங்களா? அன்பிற்குரியவர்களே, அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் பைஹக்கில வருது. எப்படி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனான நாயிமுன் இது அத்தானி ரஜுலானி, நான் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் 2 பேர் வந்தார்கள். ஃபஅஹதா பிலபஐய, அவர்கள் என்னுடைய கைப்பிடிகளால் பிடித்து கொண்டு என்னை அழைத்து சென்றார்கள். என்னை ஒரு மலையின் மீது ஏற்றி விட்டார்கள் என்ற அந்த செய்தியில வந்து ஒரு சப்தத்தை கேட்கிறாங்க. ரசூலா கேட்கிறாங்க, மா ஆதிஹில் அஸ்வாத், இது என்ன சப்தம், குரல்கள் என்ன என்று கேட்டோன்னே, காலு ஹாதா ஹுவா அஹ்லின்னார், இது நரகவாதிகளுடைய அலறல்கள் என்று சொன்ன உடனே, சும்மன் தலிகபி ஃபைதா அன பிகௌமின் முஅல்லிகீன பி அராகிபிஹிம், அவர்களுடைய கணுக்கால்களால் தொங்கவிடப்பட்ட நிலையில் ஒரு சமுதாயத்தினர், முஷக்ககத்தின் அஸ்தாத் குஹும், அவர்களுடைய தாடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்ட நிலையில், தசீலு அஸ்தாகுஹும் தமன், அவர்களுடைய அந்த தாடைகளால் இரத்தம் வழிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். மன் ஆஹுலா, இவர்கள் யார் என்று கேட்டேன். சொன்னார்கள், ஆவுலாஹில்லதீன யுஃப்திரூன கபில தஹில்லத்தி சௌமிஹிம், நோன்பு திறப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பதாக இவர்கள் நோன்பை திறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது என்று இந்த செய்தியில் வருது. பைஹக்கில 1986வது செய்தியாக அபூ உமாமா அல் பாஹிலி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது வந்து இந்த நோன்பு திறக்கிறது, மஹ்ரிப் நேரத்தில் நோன்பு திறக்கணும் என்பதற்கு எதிரான ஒரு செய்தியா? இந்த செய்தி வந்து இந்த வாதத்துக்கு பொருத்தமான ஒரு செய்தியா? இல்லவே இல்லை. இந்த செய்தியில் என்ன சொல்லப்படுது? நோன்பு திறக்கிறதுக்கு உரிய நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்துக்கு முன்பதாகவே யாராவது ஒருத்தர் நோன்பு திறந்தா அப்பதான் இந்த தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். உதாரணமாக தற்போது இலங்கையில கொழும்பு பகுதிகளில் 6:24 நோன்பு திறக்கிற நேரம் என்று வச்சிருக்கிறாங்க. இந்த 6:24 இருக்கக்கூடிய நோன்பை ஒருத்தர் என்ன செய்கிறார்? 5 மணிக்கே திறந்து விடுறார். இன்னொருத்தர் என்ன செய்கிறார்? 4 மணிக்கு திறக்கிறார். இன்னொருத்தர் நோம்பை பிடிச்சி கஷ்டம் முடியல என்று பகல்ல திறக்கிறார். அத்தகையவர்கள் நோன்பு திறப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பதாக நோன்பை திறந்ததனால், பாதியில நோன்பை திறந்ததனால், முக்கால் நோன்பை திறந்ததனால், உரிய நேரத்தில் நோன்பை திறக்காததனால் அப்போது அவர்கள் இந்த தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்றுதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. நோன்பு திறக்கிறதுக்கு எது உரிய நேரமோ அது மஹ்ரிப் நேரம் என்று ஆகிருச்சு. சூரியன் மறையும் நேரம் என்று ஆகிருச்சு. ரசூல் அதுதான் இரவென்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலும் நோன்பை திறந்தார்கள். அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் நாங்கள் நோன்பை திறந்தா இந்த தண்டனைக்குரியவர்களாக ஆகுவோமா? அப்ப இவருடைய பார்வையில சூரியன் மறைந்தவுடன் மாவுக்கரசலை கொண்டு வர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்தார்களே, அவர்களுக்கும் இந்த தண்டனை என்று சொல்ல போகிறீர்களா? என்ன சொல்ல வருகிறீர்கள்? உரிய நேரத்தில் நோன்பு திறப்பது இந்த தண்டனைக்குரிய குற்றமாக ஆகாது. நோன்பு திறப்பதற்குரிய நேரம் அல்லாத வேறு நேரத்தில் முன்பதாக ஆரம்பமாக அந்த நோன்பை பாத்தில் செய்யக்கூடிய விதத்தில் அந்த உரிய நேரம் அடைவதற்கு முன்பதாக யார் நோன்பு திறக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த தண்டனைக்குரிய குற்றம் என்பது தெளிவாக யாருக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்குது, இவருக்கு விளங்கல. இதை மக்களை குழப்பறதுக்காக வேண்டி இவருக்கு சாதகமான ஒரு ஆதாரமாக நினைத்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த செய்தியில கூட ஆதாரபூர்வமான ஒரு செய்தியா இல்லை. ஏனென்றால் இந்த செய்தியில கடைசியில என்ன சொல்லப்படுது? ஃபகால சுலைமான், அறிவிப்பாளர்களில் ஒருவரான சுலைமான் அவர்கள் சொல்கிறார்கள், மா அதிரி அஸ்ஸமியஹு அபூ உமாமத மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டாரா? அம் ஷைஉன் மின் ராயிஹி, அல்லது அவருடைய ஒரு சொந்த கூற்றாக இவர் இதை சொன்னாரா என்று சந்தேகமாக இருக்கிறது என்று இந்த செய்தியில இது ரசூலோட செய்தியா அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்களுடைய சொந்த கூற்றாண்டு சந்தேகத்துக்குரிய நிலையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை தனக்கு ஆதாரம் இது சஹியான ஹதீஸ் என்று வேற சொல்கிறார். சஹியான ஹதீஸ் என்று மக்கள் மத்தியிலே தவறான பொய்யான ஒரு கருத்தை சித்தரிப்பதிலிருந்து இந்த சியா பிரிவை சேர்ந்த சபீர் மன்பஹி அவர்கள் ஒரு இருட்டடிப்பு செய்யக்கூடிய, ஒரு மோசடி செய்யக்கூடிய ஒருவர் என்பது இதன் மூலம் தெளிவாக நிரூபணமாகுகிறது.